கத்திரிக்காய் தொக்கு செய்வது எப்படின்னு பார்க்கலாங்க. 4 தக்காளியை அரிஞ்சு பேஸ்டாக்கிக்கலாங்க மிக்சியில் போட்டு. கத்திரிக்காய் தேவையான பொருள் 2 பெரிய வெங்காயம் பொடுசாக நறுக்கியிருக்கேன். பூண்டு 10 பல் பொடுசாக நறுக்கிறது. கடுகு உளுத்தம்பருப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், கல் உப்பு. கத்திரிக்காவை அரிஞ்சு வச்சுருக்கேங்க. 6 குழி கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாங்க குக்கரில். அதில் கத்திரிக்காய் 1/2 கிலோ கத்திரிக்காவை அரிஞ்சு வச்சுருங்க, அதை போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கிக்கணுங்க. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க வதங்கினது. இப்போ 1 டீஸ்பூனுக்கு அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்குங்க. கடுகு வெடித்ததும் பூண்டு 10 பல் போட்டுக்கலாங்க பொடுசாக நறுக்குனதை. நல்லா வதக்கிக்கணுங்க. ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடுசாக நறுக்கியிருக்கேன், அதையும் வதக்கிக்கலாங்க. இப்போ அரைச்ச தக்காளி விழுது போட்டுக்கலாங்க, அதையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. மிக்ஸி கழுவுன தண்ணியும் விட்டுக்கலாங்க. இப்போ குழம்பு மிளகாய் பொடி போட்டுருக்குங்க, அதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கணுங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கணுங்க. இப்போ கல் உப்பு போட்டுக்கலாங்க. ஏதோ நல்லா கிளறி விட்டுக்கணுங்க. இப்போ லெமன் சைஸில் 2 கிளாஸ் தண்ணி விட்டு புளி கரைச்சி வச்சுருக்கேங்க, அதையும் விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ வதக்கின கத்திரிக்காவை போட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. நல்லா சுண்டி வந்துருச்சுங்க. இப்போ கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சுங்க. கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க.